ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शान्ति शान्ति शान्तिः। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः स्तुष्टुवागुंसस्तनूभिः विषेम देवगितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ओम शान्ति शान्ति शान्तिः। हरि ओम। Namaste to everybody. Today we will see மாண்டூக்கிய உபனிஷத். மாண்டூக்கிய உபனிஷத் நம்ம இப்போ உபனிஷத்துல மேலோட்டமாக பார்த்து கொண்டு வருகின்றோம். அதில் ஈஷ கேன கட பிரஷ்ன 4 உபனிஷதங்களை முடித்து இப்பொழுது 5வதாக மாண்டூக்கிய உபனிஷத்தை எடுக்கின்றோம். இந்த மாண்டூக்கிய உபனிஷதத்தின் சாந்தி மந்திரம் என்னவென்றால், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சேன் பண்ணி பாருங்க. ஓம் பத்ரம் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேமாக்ஷபிர்யஜத்ராः அப்படின்ற மந்திரம் தான். ஸோ இதோடைய பொருள் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுனால நான் இதை ஸ்கிப் பண்ணிடுறேன். இந்த இருக்கிற 10 உபனிஷத்துக்கள்ல ஈஷ கேன கட பிரஷ்ன முண்ட மாண்டூக்கிய தித்திரி ஐத்திரேயம் சாந்தோக்கியம் பிரகதாரண்யகம். இதுல 10ல பார்த்தீங்கன்னா மாண்டூக்கிய உபனிஷத்துங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிறிதான ரொம்ப சிறிய மந்திரங்களையே உடைய ஒரு உபனிஷதம். ஆனால் இந்த மாண்டூக்கிய உபனிஷத்துக்கு சங்கர பகவத் பாதாளுடைய குரு பேரு கோவிந்த பகவத் பாதாள். அந்த கோவிந்த பகவத் பாதாளுடைய குரு கௌடபாதர் அப்படின்வாங்க. அந்த கௌடபாதாச்சாரியார் அவர் வங்காள தேசத்தை சேர்ந்தவர்னு ஒரு கருத்து இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா கௌட சம்பிரதாயம் அப்படின்றதுலாம் அங்கதான் இருக்கு. இன்னைக்கும் அவங்க அந்த சம்பிரதாயம்லாம் இருக்கு. ஸோ அந்த சம்பிரதாயத்திலிருந்து வந்தவர் கோவிந்த பகவத் பாதால். நர்மதா நதிக்கரையில் அவர் தபஸ் செய்ததாக கூறுவார்கள். அவர் சங்கரர் கோவிந்த பகவத் பாதாலிடம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க கோவிந்த பகவத் பாதால் சங்கராச்சாரியரிடம், இதற்கு நீ கௌடபாதர் மாண்டூக்கிய உபநிஷத்திற்கு ஆல்ரெடி காரிகா செஞ்சு வச்சிருக்கார், அதை நீ அதற்கு வியாக்கியானம் தர வேண்டும் அப்படின்னும் போது மந்திரங்கள் மாண்டூக்கிய உபநிஷத்தில் 12. ஆனால் அந்த 12 மந்திரங்களுக்காக காரிகா செய்து அந்த காரிகைக்கு வியாக்கியானமும் செய்துள்ளார். ஓகேங்களா? மீன்ஸ் கௌடபாதருடைய காரிகைக்கு வியாக்கியானம் செய்திருக்கின்றார். இதோடைய முதல் மந்திரம் பார்க்கலாம். ஹரிஹி ஓம். ஓமித்யேததக்ஷரம் இதகும் சர்வம் தஸ்யோபாக்யானம் பூதம் பவத் பவிஷ்யதிதி சர்வம் ஓங்காரமேவ யச்சாந்த்ரயதி காலாதீதம் ததப்யோங்கார ஏவ அப்படின்னு ஓங்காரத்துடைய பலத்தை இந்த மந்திரம் ரொம்ப அற்புதமா சொல்லுறது. 2வது மந்திரத்துல சர்வம் ஏதத் பிரம்மாத்மகம் பிரம்ம அயம் ஆத்மா பிரம்மாசோ அயம் ஆத்மா சதுஷ்பாத் அப்படின்னு அந்த ஓங்காரத்துடைய பொருளை உரைப்பதாக இந்த மந்திரங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றது. மொத்தமே 12 மந்திரங்கள் தான் நான் சொன்னேன். அந்த 12 மந்திரங்களையும் அப்படியே நான் எடுத்துட்டு வந்து காமிச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதோடைய சம்மரி நம்ம பார்க்கலாம். இந்த உபநிஷத்துல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மகா வாக்கியம் எனப்படும் ஜீவாத்ம பரமாத்மாவுடைய ஐக்கியம் இந்த உபநிஷத்தில் கூறப்படுகின்றது. அது என்ன மகா வாக்கியம் அப்படின்னா, ஜீவாத்மா பரமாத்மா அதன் சாமீபமான ஐக்கியம் ஒன்றே என்று கூறுவதுதான் மகா வாக்கியம். இது அத்வைதிங்க 4 வேதத்திலும் உள்ளதுன்னு சங்கர பகவத் பாதால் எடுத்து காட்டியிருக்கார். மகா வாக்கியங்கள் அநேகம், ஆனால் சங்கர பகவத் பாதால் இந்த 4 மகா வாக்கியம்னு காட்டுறதுனால அங்கங்க 4 வேதத்துல இருந்தும் 4 காமிச்சிருக்கார். அதோடைய இந்த இடத்துல வர
மகா வாக்கியம் என்னன்னா பிரஜானம் பிரம்ம அப்படின்றது. ஓகேங்களா? இதை இப்போ மகா வாக்கியம்ன்றது நான் ஓரளவுக்கு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரிக்வேதத்தில் அதர்வண வேதத்தில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஐத்திரேய உபனிஷத்தில் இனி வரப்போகிற இதில் பார்க்க போகிறோம். ஐத்திரேய உபனிஷத்தில் 3.1.3 அதாவது தேர்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் செக்ஷன் தேர்ட் மந்திரமாக பிரஜானம் பிரம்ம அப்படின்ற வார்த்தை வருகின்றது. ஓகேங்களா? அதற்கு லக்ஷணா வாக்கியம் அப்படின்வாங்க. அதாவது டைரக்டா அதுவே சொல்லிடுது, இதுதான்ப்பா அப்படின்னு. ஏன்னா அந்த இடத்துல பிரஜானம் பிரம்மன்றதுக்கு நீங்கள் எந்த விதமான எஃபோர்ட்டும் போட தேவையில்லை. இந்த உலகில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான ஜீவராசிகளிலும் உன்னுடைய கான்ஷியஸ்னஸை பார்த்தாவே போதும். அதாவது பி அவேக் அண்ட் பி ரைஸ் டு யுவர் கான்ஷியஸ்னஸ் லெவல். அந்த கான்ஷியஸ்னஸ் லெவலுக்கு போகும்போதே சைத்தன்ய வஸ்துவே நாம் என்பது தெரியப்படுகின்றது. இது ரிக்வேதத்தில் உள்ளது. ரிக்வேதத்தில் ஐத்திரேய உபனிஷத்தில் 3.1.3ல பிரஜானம் பிரம்மன் வருது. அடுத்து உபதேச வாக்கியமாக குரு சிஷ்யனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கியமாக உள்ளது. அது எங்கன்னா சாமவேதத்தில். ஓகேங்களா? சாந்தோக்கிய உபனிஷத்தில் 6வது அத்தியாயத்தில் 9 முதல் 10 மந்திரம் வரைக்கும். அது ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் பார்த்தீங்கன்னா செக்ஷனில் 9வதுலேருந்து 10வது செக்ஷன் வரைக்கும் தத்துவமசி 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 நீ அதுவாக இருக்கின்றாய் நீ அதுவாக இருக்கின்றாய் என்னும் வாக்கியம் வரும். அப்போ இது குரு சிஷ்யனுக்கு கொடுக்கக்கூடிய வாக்கியம். லக்ஷணா வாக்கியம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது உபதேச வாக்கியம். அடுத்து அதர்வண வேதத்திற்கு உட்பிரிவாக இருக்கக்கூடிய இந்த மாண்டூக்கிய உபனிஷத், நாம் மாண்டூக்கிய உபனிஷத் தான் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் இந்த மகா வாக்கியம் என்றால் என்ன, அது எங்கெங்கே வருகின்றது என்பதை மேலோட்டமாக நான் சொல்கின்றேன். அயம் ஆத்மா பிரம்ம. இப்பதான் அந்த ஸ்லோகத்தை நான் படிச்சு காமிச்சேன். அயம் ஆத்மா பிரம்ம. தட் செல்ஃப் இஸ் பிரம்மா. தட் செல்ஃப்னா ராக் இல்லை, இந்த இடத்துல செல்ஃப்னா ஆத்மா, சிறியா அந்த ஜீவாத்மா, நானே பரமாத்மா அப்படின்னு காமிக்கிறது. இது எங்க வருதுன்னா 2வது மந்திரத்திலே வருது. அடுத்து யஜுர்வேதம். யஜுர்வேதம் பிருகதாரண்யக உபனிஷத்தில் 1.4.10ல அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, அயம் நான் பிரம்மமயமாக இருக்கின்றேன் அப்படின்னு. இது அனுசந்தான வாக்கியம்னுவாங்க. நாம் நம்முள்ளேயே இருந்து அதை நித்திய நிரந்தரமாக சொல்றது. இப்ப இங்க குரு சொல்றார் நீ பிரம்மம்னு. இந்த இடத்துல நம்ம அதை யோசிக்கிறோம். ஓகேங்களா? ஆனா இந்த இடத்துல அப்படி கிடையாது, நாமே அனுபவமாக உணர்கின்றோம். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இதுவும் அனுபவ வாக்கியம், இது அனுசந்தான வாக்கியம்னுவாங்க. ஓகேங்களா? இது மேலோட்டமா தெரிஞ்சுக்கோங்க, பின்னாடி வரும்போது நான் விரிவாரியா சொல்றேன். இப்ப நாம் 12 உபநிடதங்களை பார்த்து வருகின்றோம். அதில் அதர்வண வேதத்திற்கு 4 உபநிஷதங்கள்: கைவல்ய உபனிஷத், பிரஷ்னோபனிஷத், முண்டக உபனிஷத், மாண்டூக்கிய உபனிஷத். யஜுர்வேதத்திற்கு சமமாக 5 உபனிஷத்துக்கள். அதில் கிருஷ்ண யஜுர்வேதத்தில் கட்டோபனிஷத், தைத்திரிய உபனிஷத், ஸ்வேதாஸ்வதர உபனிஷத். சுக்ல யஜுர்வேதத்திற்கு 2 உபனிஷதங்கள்: ஈஷாவாசி உபனிஷத், பிருகதாரண்யக உபனிஷத். சாமவேதத்தில் 2 உபனிஷதங்கள் உள்ளது: கேனோபனிஷத், சாந்தோக்கிய உபனிஷத். 2ம் ஸ்தலவகார சாக்கையில் உள்ளது. ரிக்வேதத்தில் 1 உபனிஷதங்களை மட்டுமே பகவத்பாதர் எடுத்துருக்கார், ஐத்திரேய உபனிஷத். அந்த ஐத்திரேய உபனிஷத்தையும் மகா வாக்கியம் வருகின்றது. இப்போ நம்ம இதில் பார்க்கறது என்னன்னா, இந்த 12 உபனிஷத்துக்கள்ல மாண்டூக்கிய உபனிஷத். ஓகேங்களா? மாண்டூக்கிய உபனிஷத்தை பார்க்கின்றோம். இந்த மாண்டூக்கிய உபனிஷத் எதை பற்றி பேசுகின்றது என்றால் த ஓம். ஓகேங்களா? ஓம்காரமே இந்த உலகில் இருக்கக்கூடியது அப்படின்றது தான் இந்த உபநிஷதம் தெளிவாக சொல்கின்றது. த கான்ஷியஸ்னஸ் ஓம். நாம் எல்லாரும் இந்த பிரணவம், ஆக்சுவலி அப்படி பிரணவம் தான் சொல்லணும். சன்னியாசிகள்லாம் தியானம் பண்ணுறது இந்த உபநிஷத். ஓம்காரம் இது மாண்டூக்கியம் ஏவ அலம் அப்படின்வாங்க. ஏன்னா 12 உபநிஷத்துன்னு இப்போ சொன்ன பாருங்க, அதில் மாண்டூக்கிய உபநிஷத்தை மட்டுமே படித்தாவே போதும்வாங்க. இந்த மாண்டூக்கிய உபனிஷத்தை ஆக்சுவலி காரிகாவோடு படித்தாதான் பூர்த்தி ஆகும். அப்போதான் நமக்கு அது பொருள் புரியும். மாண்டூக்கிய உபனிஷதம் 12 மந்திரங்கள் மட்டுமே. ஆனால் அதை காரிகையோடு சேர்க்கும் போது 215 ஸ்லோகங்கள் வரும். இங்க பாருங்க, மந்திரம்னு சொன்னேன், இங்க காரிகா அல்லது ஸ்லோகம்னு சொல்லணும். இதை
4 பிரிவுகளாக சங்கர பகவத்பாதால் பிரிக்கின்றார். எப்படி பிரிக்கிறார்னா, ஆகம பிரகரணம், வைதத்திய பிரகரணம், அத்வைத பிரகரணம், அலாதி சாந்தி பிரகரணம். ஓகேங்களா? நான் திரும்ப சொல்றேன். ஆகம பிரகரணம், பிரகரணம்னு நான் இங்க டைப் பண்ணல, அதுக்காக இல்லைன்னு சொல்றாதீங்க. ஆகம பிரகரணம், வைதத்திய பிரகரணம், அத்வைத பிரகரணம், அலாதி சாந்தி பிரகரணம். இந்த ஆகம பிரகரணத்திலேயே முதல் 12 மந்திரங்களை உபநிஷதங்களின் மந்திரங்கள் வந்துவிடும். அது இல்லாமல் 29 காரிகாஸ் அதுல இருக்கு, காரிகைகள் இருக்கின்றது. ஓகேங்களா? ஸோ ஆகம பிரகரணத்திலேயே உபநிஷத மந்திரங்கள் 12 பிளஸ் காரிகை 29 வந்துவிடும். அது என்னென்னு பின்னாடி பார்க்கலாம், சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். வைதத்திய பிரகரணம், இந்த வைதத்திய பிரகரணத்தில் 38 காரிகைகள், மந்திரங்கள், ஸ்லோகங்கள் உள்ளது. அது என்னன்னா, இந்த உலகம் உண்மை இல்லை, நாம் எதை அனுபவிக்கின்றோமோ அந்த அனுபவம் உண்மையில் பார்த்தால் இரட்டிப்பு நிலையில் உள்ளது, இரட்டையிலேயே உள்ளது, துவந்தங்களில் உள்ளது. It is because of the duality we are experiencing everything. Because we are experiencing the duality, it is not real. It is falsification அப்படின்ற வார்த்தைய, இது மித்யா அப்படின்றார். மித்யானா இருப்பது போல் தோன்றுகிறது ஆனால் உண்மை இல்லை. இல்லையே சுவாமி, இந்த உலகத்தை பார்க்குறமே, பூமியில புல்லு பூண்டை செடி கொடியெல்லாம் வளர்ந்துட்டு இருக்கே அப்படின்னா, ஆமாப்பா எல்லாம் வளர்ந்துட்டு தான் இருக்கு, ஆனா அது உண்மையில் இல்லை, அது உன்னால் கல்பிக்கப்பட்ட ஒரு வஸ்து அப்படின்றார். அத்வைத பிரகரணம், அத்வைதம் அப்படின்னாவே இரண்டற்றது. என்ன துவைதம்? இது அத்வைத, இரண்டாவது இல்லாதது. அப்போ உலகம் என்பது இரட்டிப்பாக இரட்டையில் உள்ளது, ஆனால் உண்மையில் பார்த்தா பிரம்மம் ஒன்றாக உள்ளது. இந்த மாண்டூக்கிய உபனிஷத் ஃபுல் ஆஃப் அத்வைதா. அதனால கொஞ்சம் நன்னா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா மட்டும்தான் புரியும். நான் டியூவாலிட்டி பிரம்மன், அத்வைதம். ஓகேங்களா? அத்வைதம் இல்லாத இரண்டே இல்லாத ஒன்றாக உள்ளது. இதை லாஜிக்கலா ப்ரூவ் பண்றாரு இந்த இடத்துல. மீன்ஸ் சங்கர பகவத்பாதால் காரிகை, கௌடபாதருடைய காரிகையை எடுத்துக்கொண்டு அதை அத்வைதத்தை ஸ்தாபிக்கின்றார். அதில் இந்த உலகம் எங்கும் ஆத்மா மட்டுமே உள்ளது, அந்த ஆத்மா என்பதே பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ், சத்தா மாத்திரேன சச்சித் ஆனந்தம் அப்படியாக இருப்பது அப்படின்னு அத்வைத பிரகரணத்தில் பிரகடனம் பண்ணுகின்றார். அடுத்து அலாதி சாந்தி பிரகரணம். இந்த அலாதி சாந்தி பிரகரணம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிரகரணம். இதுல 100 காரிகைகள் உள்ளது. ஓகேங்களா? இந்த 100 காரிகைகளையும் இந்த அத்வைதத்தை நாம் வாழ்க்கை நிலையில் பின்பற்றும் போது எந்த விதமான தடங்கல்கள்லாம் வருகின்றது, எப்படி அதை நிவர்த்தி செய்ய வேண்டும், சாதனைகள் நாம் எப்படி செய்ய வேண்டும், எப்படி இந்த அத்வைத அனுபூதியை அனுபவிக்க முடியும் அப்படின்றத இந்த சாப்டர்ல காமிக்கிறார். அலாதி சாந்தி பிரகரணம். இப்ப நான் ஒவ்வொன்றா முடிஞ்சளவு சொல்றேன். இதுல அவஸ்தாத்ரயம் அப்படின்றது, இந்த முதல் இது சொல்லணும் பார்த்தீங்களா, முதல் பார்த்தீங்களே, இந்த ஆகம பிரகரணத்தில் ஓங்காரத்தை சொல்லி அந்த ஓங்காரத்தை எப்படி நாம் மெடிடேஷன், உபாசனம் செய்ய வேண்டும் அப்படின்றத காமிக்கிறது. இதுல ஓம்னு நம்ம ஜெனரலி சொல்றோம் இந்த பிரணவத்தை, அதை 3ஆ பிரிக்கிறாங்க. அகார, உகார, மகாரம் என்று 3ஆக பிரித்து வைத்துள்ளார்கள். இதுல நம்ம இந்த ஓங்காரத்தை எப்படி தியானம் பண்ணணும்னா, விஸ்வ தைஜச பிராக்ஞா. விஸ்வனா வேக்கர், விழிப்பு நிலையில் உள்ளவர்கள். தைஜசன் என்றால் தூங்குபவன். பிராக்ஞா என்றால் நித்திரையில், ஆழ்ந்த நித்திரையில் உள்ளவன். ஓகேங்களா? இது மைக்ரோகிராசம்ல. மேக்ரோகிராசம்ல வரும்போது பார்த்தீங்கன்னா, இன் டோட்டாலிட்டி விஸ்வனுக்கு விராட் என்று பெயர் வரும், தைஜசனுக்கு ஹிரண்ய கர்ப்பன் என்று பெயர் வரும், பிராக்ஞனுக்கு ஈஸ்வரன் என்று பெயர் வரும். இது சமஷ்டி லெவல்ல இருக்கிறது, இது வெஷ்டி லெவல்ல இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வெஷ்டினா இண்டிவிஜுவலிசம், சமஷ்டி என்றால் டோட்டாலிட்டி. இதுதான் ஆங்கிலத்தில் மைக்ரோகாசம், மேக்ரோகாசம் அப்படின்வாங்க. சுவாமி விவேகானந்தரும் மைக்ரோகாசம் மேக்ரோகாசம்னு பியூட்டிஃபுல்லா ஒரு லெக்சர் கொடுத்துருப்பார். பியூட்டிஃபுல்லா இருக்கும். இது அமெரிக்காவில் இருக்கும்போது கொடுத்ததான் ஞாபகம். அந்த லெக்சர்லையும் இதை பற்றி ரொம்ப விலாவரியாக சொல்வார், அவஸ்தாத்ரயம். அப்போ
இதில் ஜாகிரத அவஸ்தா, இதில் ஸ்வப்ன அவஸ்தா, இதில் துரிய அவஸ்தா, இது சுஷுப்தி அவஸ்தான்வாங்க. மீன்ஸ் முழிப்பு நிலை, தூக்கமான நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை. ஆழ்ந்த உறக்கத்துக்கும் தூக்கத்துக்கும் பெரிய இது என்னன்னா, நார்மலாக நம்ம உடம்பு நம்ம தூங்கிட்டு இருக்கோம்னு நேப் சொல்லுவா பாருங்க, அந்த நிலைமை. ஸ்லீப்னது நம்ம உடம்பு இருக்குன்னதே தெரியலாம தூங்கிட்டு இருப்போம் பாருங்க அது. அப்ப இந்த 3 நிலைகளிலும் பார்த்தீங்கன்னா போக்தா, போக்ய, போக்திருத்துவம் 3த்துலயும் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா, அந்த 3 நிலைகளிலும் ஆத்மா உறைந்திருக்கின்றது. ஜாகிரத அவஸ்தா விழிப்பு நிலையிலும், ஸ்வப்ன அவஸ்தா தூங்கும் பொழுதும், ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ள போதும் இந்த 3 நிலைகளிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மாவானது, சச்சிதானந்தமானது, அந்த சைத்தன்ய வஸ்துவானது இருக்கின்றது. அதை கடந்து அவர் 4வது நிலைமையா ஒன்று சொல்றார், அமாத்திரம் துரியம் அப்படின்னு சொல்லி. துரியம் இது ஜாகிரத அவஸ்தை பார்த்தோம், சுஷுப்தி அவஸ்தை பார்த்தோம், ஸ்வப்ன அவஸ்தை பார்த்தோம். ஸ்வப்னம் துரிய, இதுக்கப்புறமா துரியம்னு ஒரு அவஸ்தை. இந்த துரிய அவஸ்தையை பற்றியும் அவர் சொல்றார். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆகம பிரகரணத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல அவர் எப்படி இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாருன்னா, there are 2 types of விசாரா. ஓகேங்களா? 2 முறையில் நாம் பிரம்மத்தை அறிய முடியும். ஒன்று முதல் ஸ்லோகம், 2வது ஸ்லோகம். இந்த முதல் ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா சதுஷ்பாதம் ஆத்மா, இந்த ஆத்மாவை நாம் 4வது நிலைமையாக, மீன்ஸ் ஜாகிரத், ஸ்வப்ன, சுஷுப்தி, துரியம், துரிய அவஸ்தையில் இருப்பது, எல்லா அவஸ்தையிலும் இருக்கின்றது. துரிய அவஸ்தையில் இன்னும் ஸ்பஷ்டமாக நாம் உணர முடியும் அப்படின்றது. அந்த துரிய அவஸ்தையை அப்படியே அவர் என்ன பண்றார், ஓங்காரத்தோட கம்பேர் பண்றார். ஆ உ மா, அதை கடந்து நிற்கக்கூடியதிலும் பிராணசக்தி இருக்கின்றது. இந்த பிராணசக்தியை இந்த ஆத்மசக்தியோடு கம்பேர் பண்ணும்போது அது சித் ஆபாசம், அதே சிதாகாசம் அப்படின்றோம். ஓகேங்களா? அந்த சைத்தன்ய வஸ்துவாக நாம் பரிமளிக்கின்றோம் அப்படின்றத காட்டுறதுக்காக இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறார். அடுத்து 3ல இருந்து 7வது மந்திரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆத்ம விசாரம். அதாவது நான் இப்போ மேலே காமிச்சல இந்த சார்ட் இருக்கு பாருங்க, இந்த சார்ட்டை அவர் விரிவாக இந்த இடத்துல சொல்றார். 3ல இருந்து 7வது மந்திரம் வரைக்கும் 5 மந்திரங்களை சொல்றார். விஸ்வம் என்றால் என்ன, தைஜஸ் என்றால் என்ன, பிராக்ஞன் என்றால் என்ன, துரியம் என்றால் என்னன்றத அப்படியே ஃபுல்லாக எக்ஸாம்பிள் மீன்ஸ் எடுத்து காட்டுறார். அடுத்து 8ல இருந்து 12வது மந்திரம் வரைக்கும் இந்த 2வது மந்திரம், முதல் மந்திரத்தை 3ல இருந்து 7 வரைக்கும் விரிவாரியாக மீன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். 2வது மந்திரத்தை, ஓங்காரத்துடைய விசாரத்தை 8ல இருந்து 12வது மந்திரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸ்பிளைன் பண்றார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓங்காரம் என்றால் என்ன, அதில் ஆ உ மா இந்த 3 நிலைகளிலும் அகார உகார மகாரங்களையும் கடந்து ஒரு நிலை இருக்கின்றது. அது என்ன அப்படின்னதையும், அந்த நிலைமைதான் அப்பா நீ அப்படின்னு அதை காமிக்கிறார். ஓகேங்களா? அப்ப இந்த முண்டக உபனிஷத் நான் முன்னே சொன்ன இதை, இட் பிலாங்ஸ் டு அதர்வண வேதம். முண்டகர் அப்படின்ற ஒரு ரிஷி. இது ஏன் அவருக்கு முண்டகர்னு பேர் வச்சுருக்காங்கன்னா, இட் மே பி பெட் நேம் ஆர் இட் மே பி ரிஷி நேம். ரிஷிகள் தன்னுடைய நேமை சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல ஷிரோன் விரதம் அப்படின்ற ஒரு விரதம் இருக்கு. முண்டகம், முண்டகம்னா மொட்டை அடித்தல்னு அர்த்தம். மொட்டை அடித்தவர்கள் படிக்கக்கூடிய உபனிஷத், அதனால இதற்கு முண்டக உபனிஷத்து பேர். மொட்டை அடித்தவங்களாம் யாருன்னா சன்னியாசிகள். குதக முண்டிகி அப்படின்னு பகவத்பாதால பார்த்து நம்ம இவர் சுரேஸ்வராச்சாரியார் கேட்டிருப்பார். அதனால இப்ப மொட்டை அடித்தவர்கள் எல்லாம் சன்னியாசிகள். அந்த சன்னியாசிகளை படிக்க வேண்டிய ஒரு உபநிஷதம், அதனால இதற்கு முண்டக உபனிஷத் என்று பெயர் வந்ததுன்னு சொல்லலாம். இல்ல முண்டகர்ன்ற ஒரு ரிஷி இருந்தால் அந்த ரிஷி கொடுத்ததுனால இதற்கு முண்டக ரிஷின்னு சொல்லலாம், எப்படின்னா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப இதற்கு கௌடபாதர் காரிகை தந்து அருளியுள்ளார். அந்த கௌடபாதருடைய காரிகைக்கு குரு கோவிந்த பகவத்பாதாலின் வேண்டுதலுக்கு இணங்க அவருடைய குருவை நமஸ்கரித்து சங்கர பகவத்பாதால் இதற்கு காரிகை செய்துள்ளார். ஓகேங்களா? இதுதான் முதல் மந்திரம். நம்ம மந்திரத்தை எல்லாம் ஒவ்வொன்றா அப்புறமா தனியாக பார்த்துக்கலாம். இது முதல் ஸ்லோகத்துடைய மந்திரத்துடைய பொருளை அப்படியே ஒவ்வொன்றா பிரித்து நான் அந்த இது கொடுத்துருக்கேன். இதோடைய லிங்கையும், இந்த பிடிஎஃபோட லிங்கையும் உங்களுக்கு கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் அதை எடுத்து ஒன்று ஒன்றா படிங்க. இப்போ 2வது மந்திரம், இது மாதிரி ஒவ்வொரு மந்திரமும் பார்த்து அடுத்து ஏன்னா நான் இப்போ நம்ம இதை மேல்கோடாக தான் பார்க்கணும். விஸ்வ, தைஜஸ், பிராக்ஞா, துரியம். ஓகேங்களா? அடுத்து
இது முடிந்த பிறகு அவங்க என்ன பண்றாங்கன்னா அடுத்த சாப்டர், அதாவது இந்த ஆத்மஸ்வரூபத்துடைய அடுத்த சாப்டரா நம்ம பார்க்கறது என்னன்னா, எல்லா உபனிஷத்துக்களிலும் இதே கருத்து தான் இருக்கின்றது. முண்டக உபனிஷத்துல இதே மாதிரி கருத்து இருக்கு. மாண்டூக்கிய உபனிஷத்துல இருக்கிற கருத்துக்கள் இருக்கு. यद्दत् अद्रेश्यम अग्राह्यम अगोत्रम अवर्णम अचक्षुश्रोत्रम तदपाणि पादम नित्यम विभुम सर्वगतम सुसूक्ष्मम तदव्ययम यद्भूतयोनिम परिपश्यन्ति धीराः. புத்திமானவன் எதை பார்க்க முடியாதோ, கேட்க முடியாதோ, அறிய முடியாதோ அதையெல்லாம் உணர்கின்றான். எப்படி? தன்னுடைய புத்தி கூர்மையினால், ஞானத்தின் பலம் கொண்டு அப்படின்றார். அதே போல கேனோபனிஷத்திலும் நதத்ர சக்ஷுர் கச்சதி ந வாங் கச்சதி நோ மனஹ ந வித்மனோ ந விஜானீதோ எதைவ தது அனுஷிஷ்யாஹ. எதை நீ மனதை கொண்டும் வாக்கிற்கும் புலனிற்கும் எட்டாமல் இருக்கின்றதோ அதை கொண்டே உணர முடியும் அப்படின்றார். அதே போல கட்டோபனிஷத்துல சொல்லும் போதும் பார்த்தீங்கன்னா, யஸ்து விஜ்ஞானவான் பவத்யுக்தேன மனசா சதா யஸ்மின் யஸ்யேந்திரியாணி பஷ்யாணி துஷ்டாவா இஃப சாரதே அப்படின்றார். அங்கேயும் பார்த்தீங்கன்னா இதே போல அஸ்பஷ்யமரூபம் அசப்தம் அஸ்பஷ்யமரூபம் அப்படியும் ததாரசம் நித்தியம் கந்தவச்சயது ததான் அநாத்யந்தம் அகத பரம் துருவம் விசாவிய தன் மிருத்யு முகாத் பிரமோட்சதே. இப்படி கைவல்ய உபனிஷத்துல இருக்கு. ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா கோட் பண்ணியிருக்கோம்னா, எல்லா உபனிஷத்துகளும் ஒரே இது, இந்த ஆத்மாவை நீ உணரதான் முடியுமா கண்டி, அதை நீ கண்ணாலோ மனதையும் கொண்டோ இந்த இந்திரியங்களை கொண்டோலாம் அறிய முடியாதுப்பா அப்படின்றதுக்காக இத்தனை இடத்துல இருந்து நான் கோட் பண்ணி வச்சிருக்கேன். எதுக்குன்னா, இந்த அப்படியாப்பட்ட அந்த ஓங்காரமானது மீன்ஸ் அந்த ஆத்மாவானது ஓங்கார ஸ்வரூபத்திற்கு சாமீபமாக இருக்கின்றது. ஓகேங்களா? ஏ ஆ உ மா, அதுதான் நான் இங்கிலீஷ்ல AUMனு போட்டிருக்கேன். அடுத்து நீங்க இந்த ஓங்காரம் சொல்லி முடிச்சோன்னு ஒரு ஸ்பாஸ், ஒரு சைலண்ட் இருக்கும், பிரேக் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்ப ஒரு ஓம்க்கும் இன்னொரு ஓம்க்கும் பார்த்தீங்கன்னா பிரேக் விட்டு ஒரு ஓம் அந்த விருதுல அந்த இடத்துலையும் அந்த சைத்தன்யம் என்பது பரவி இருக்கிறது. அகார உகார மகாரங்கள் அடுத்து துரியம், அந்த 4 நிலைமையிலும் இந்த சைத்தன்யமானது பரவி இருக்கின்றது என்பதை காட்டுவதற்காகவே இந்த மந்திரம் சோயமாத்மா சதுஷ்பாத் அப்படின்றது தான் அந்த இது. ஓகேங்களா? அதுதான் இந்த இடத்துல நான் ஒரு சின்ன இதுவாக போட்டிருக்கேன். விஸ்வம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், தைஜச இரண்டாவது, 3 பிராக்ஞா, அகார உகார மகாரம், அதுதான் ஆ உ மா அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? அதே ஜாகிரத் ஸ்தானம் வைஸ்வானரோக்த பிரதமோ அப்படின்னு அவர் காரிகையில ஒவ்வொன்றுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அடுத்து நம்ம ஒண்ணுதான் பார்த்துருக்கோம், ஃபர்ஸ்ட் இதுதான் பார்த்தோம். அடுத்து இன்னொரு செகண்ட் டாபிக்கா இருக்கிறது என்னன்னா வைத்தத்திய பிரகரணம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஆகம பிரகரணம். அடுத்து வைத்தத்திய பிரகரணம். இந்த வைத்தத்திய பிரகரணத்துல 38 காரிகைகள் உள்ளது. இந்த 38 காரிகையும் 5 தலைப்புகளில் அவர் பிரிக்கிறார். எப்படின்னா, முதல் 3 ஸ்லோகம் இருக்குல்ல, 1 2 3, இந்த ஸ்லோகத்தை ஸ்வப்ன பிரபஞ்சம் அப்படின்றார். இந்த உலகமே ஒரு மாயை, ஒரு தூக்கம் போன்று அப்படின்றார். அதனால்தான் இந்த உலகத்தையே நம்ம அத்வைதிங்க பார்த்தீங்கன்னா நெகேட் பண்ணிடுறாங்க. இந்த உலகம் என்பது மித்யா, அது இல்லாததை இருப்பது போல் காண்பித்து கொண்டு இருக்கின்றதப்பா. இப்போ நீங்கள் தூக்கத்தில் இருக்கும்போது ஒரு புலி தொடர்த்துது. புலி தொடர்த்தின உடனே நீங்களும் ஓடின உடனே அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கண்ணை திறந்து பார்க்குறீங்க, ஐயோ ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த புலி தொடர்த்தினோடைய எஃபெக்ட் உங்களுடைய விழிப்பு நிலையில் இருக்கும். எப்படி? 1 வேர்வை, 2வது மூச்சு இறைக்கும். தூக்கத்தில் இருந்தாலும் எழுந்துருந்தீங்க. இப்போ நீங்கள் நம்மளாம் ஈஸியாக இருக்கனால, ஆனால் அதோடைய அந்த இம்பேக்ட், அதோடைய அந்த என்ன சொல்லுவீங்க, இம்பேக்டுக்கு தமிழில் என்ன சொல்லுவீங்க, அதோடைய தாக்கம் அப்படியே உள்ளார இருக்குல்ல. அதே போல இந்த பிரபஞ்சம் என்பது மித்யா, ஆனால் இந்த ஜெகத்து, இந்த உலகம் என்பது ஒரு பொய்யான நிலை. ஆனால் இந்த பொய்யான உலகத்தில் எப்படி நாம் தூங்கி கொண்டிருக்கின்றோம். நம்மளாம் நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம பகல்ல தான், நைட்ல தான் தூங்கிட்டு இருக்கோம், சாமி பகல்ல தான் முடிச்சுட்டு இருக்கேன்னு. கௌடபாதரும் இந்த உபநிஷதம் என்ன சொல்லுதுன்னா, நீ முழிச்சுட்டு இருக்கும்போதும் தூங்கிட்டு தான் இருக்க, முழிச்சுட்டு இருக்க நேரத்தில் நீ உலகத்தை பொய்யான தோற்றத்தை தான் பார்த்து கொண்டு இருக்கின்றாய் அப்படின்றார். ஸோ இது 1 2 3 ஸ்லோகத்துல சொல்றார். அடுத்து
வைத்திய பிரகடனத்துல 4வது மந்திரத்துல இருந்து 18வது மந்திரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாகிரத் பிரபஞ்சம், இந்த உலகம், இந்த ஜெகத் எப்படி இருக்கின்றது விழிப்பு நிலையில் அப்படின்றத சொல்றார். ஓகேங்களா? ஜாகிரத் பிரபஞ்சம் அதுவும் உண்மை இல்லை அப்படின்றத நெகேட் பண்றார். அடுத்து 5வது டாபிக்கா பார்த்தீங்கன்னா மன்னிக்கணும் 3வது டாபிக்கா பார்த்தீங்கன்னா 19ல இருந்து 29வது மந்திரம் வரைக்கும் உண்மையில் நமக்கு ஏன் இந்த அத்தியாசம் ஏற்படுகின்றது, மீன்ஸ் மிஸ்கன்சம்ஷன் அப்படின்வாங்க, ஆர் ஃபால்சிஃபிகேஷன் வாங்க. ஒய் இந்த சூப்பர் இம்போசிஷன் அப்படின்றது நடக்கிறது. இங்கிலீஷில் சொல்லிடலாம், தமிழில் இது சொல்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால் அப்படியே புரிஞ்சுக்கோங்க. இல்லாததை இருப்பது போல் நமக்கு ஏன் இப்படி காட்டுகின்றது. இப்போ நீங்கள் ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஹைவேல நின்றுருங்க, நல்லா 12 மணி நேரம், சித்திரை மாதம், வெயில் அடிக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹைவேல காணல் நீர்னு ஒன்று தோணும், தண்ணி அப்படியே பூமியில் ஆடுற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி இல்லை. அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? எஸ், ஒத்துக்கிறோம். ஏன்னா அவ்வளோ தொலைவில் தண்ணி இருக்க மாதிரி காட்டுது, ஆனால் தண்ணி இல்லை. மெரேஜ் அப்படின்வாங்க, மறுமரீச்சிக்கா அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் பேர். அதே போல் வானத்தில் போயிட்டு இருக்கும்போது மேக கூட்டங்கள் அது பாட்டு போயிட்டு இருக்கு. அது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மான் குதிக்கிற மாதிரி மேகம் இருக்குது, புலி இருக்கிறோம். இப்போ ரீசெண்ட்லி கூட பார்த்தீங்கன்னா அப்படியே ஜீசஸ் மாதிரி இருக்குது அப்படின்றா, இல்லை ஏதோ தேவகன்னியர்லாம் வராங்க அப்படின்றாங்க. ஆனால் உண்மையிலேயே அப்படிலாம் கிடையாது. அதுக்கு பேர் தான் மிஸ்கன்செப்ஷன். இப்போ நீங்கள் அந்த மிரேஜ் வாட்டரை ஒத்துக்கிறீங்க, மறுமரீச்சிக்கான்ற அந்த காணல் நீரை நீங்கள் ஒத்துக்கொள்கின்றீர்கள். அதே போல இந்த இடத்துல மேகக்கூட்டங்களை ஒத்துக்கொள்கின்றீர்கள். மேகக்கூட்டம் தான் சுவாமி, அது பேட்ச் ஆஃப் கிளவுடு, நம்ம தான் இமேஜினேஷன் அப்படி வச்சுக்கோன்னு. அதே போல இந்த உலகத்தையும் நாம் உணர வேண்டும். இந்த உலகத்தில் உண்மையில் பார்த்தால் மாயா மாத்திரமே உள்ளது. ஓகேங்களா? அதுதான் 5வது மீன்ஸ் 3வது டாபிக்ல சொல்றாரு. 4வது டாபிக்ல 30வது ஸ்லோகத்திலிருந்து 34வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள மித்தியாத்வத்தை முடிவிற்கு கொண்டு வருகின்றார். எப்படி இந்த மித்தியை நாம் நெகேட் பண்ணணும், மீன்ஸ் ஒதுக்கி விட வேண்டும் அப்படின்றத இந்த 30லேருந்து 34வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்றார். அடுத்து கடைசி டாபிக் 35லேருந்து 38 வரைக்கும் இதை எப்படி நாம் ஒரு சாதகனானவன், அத்வைதத்தில் நம்பிக்கையுடைய சாதகர்கள், சிஷ்யமார்கள் எப்படி இதை பிராக்டிஸ் பண்ணணும், வாழ்க்கையிலேயே எப்படி பிராக்டிஸ் பண்ண முடியும்ன்றத ரொம்ப அழகாக சொல்றார். பாவாத்வைத்தம் கிரியா குறியா துரியாத்வைத்தம் நகர்ஹீச், இது பியூட்டிஃபுல்லான அற்புதமான மந்திரம்லாம் வரும் அந்த இடத்துல. அதை பிராக்டிஸ் பண்ணதுனால நமக்கு என்னென்ன பலன்லாம் கிடைக்கும் அப்படின்றதையும் சேர்த்து இந்த இடத்துல சொல்றார். இதுதான் 2வது சாப்டர், வைத்திய பிரகரணம்னு பேர். ஓகேங்களா? இதுல முக்கியமான ஒரு மந்திரம் வருது, ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரம், நோட் பண்ணிக்கோங்க. இதை அவர் கோட் பண்ணி சொல்றார். நாந்த பிரஜ்ஞம் நவகிஷ் பிரஜ்ஞம் நோபேத பிரஜ்ஞம் ந பிரஜ்ஞம் நா பிரஜ்ஞம் பிரஜ்ஞானகணம் அதிருஷ்டம் அவ்யயம் அவ்யவக்ராஹ்யம் அலக்ஷ்யம் அசிந்தியம் அவ்யபதேசம். ஓகேங்களா? ஏகாத்ம பிரத்யேசாரம் பிரபஞ்சோபசமனம் சாந்தம் சிவம் சதுர்த்தம் மன்யந்தே அத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா சவிஜ்ஞேயக அப்படின்றது. இது மந்திரத்திலே உபனிஷத்தில் உள்ள மந்திரங்களை அவர் எடுத்துக்கிட்டு இந்த பிரகரணத்தை அவர் இது பண்றார். ஓகேங்களா? அதுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் இருந்தால் நான் கோட் பண்ணியிருக்கேன், அது நம்ம விரிவா பின்னாடி வரும்போது பார்க்கலாம். அடுத்து முதல் சாப்டர் முடிஞ்சது, 2வது சாப்டர் முடிஞ்சது, 3வது சாப்டர் மன்னிக்கணும் 4வது அலாதி சாந்தி பிரகடனம். இந்த அலாதி சாந்தி பிரகடனம் ஒரு நிமிஷம், 3வது சாப்டர் முடிச்சுன்னா 3வது சாப்டர் போல 3வது சாப்டர் வைத்திய பிரகடனம், இந்த அத்வைத பிரகடனம், ஆகம பிரகடனம், வைத்திய பிரகடனம், இப்போ அத்வைத பிரகடனம். இந்த அத்வைத பிரகடனத்துல இந்த விழிப்பு நிலையில் உள்ள விஸ்வ தைஜஸ் பிராக்ஞன் 3த்தையும் முதல்ல பிரிச்சார். அவர் 3த்தையும் பிரிச்சுட்டு கடைசியில் அவர் என்ன பண்றார், இந்த 3மே 3 பாதங்களாக பிரித்து அதை ஓங்காரத்தோடு கம்பேர் பண்ணி கடைசியில் அவர் என்ன பண்றார், ஒன்று மாத்திரமே இருக்கின்றது, இதுல மித்யான்றது எல்லா இடத்திலும் இருக்கின்றது என்பதை காட்டி உண்மையில் பார்த்தா ஒரு நிலைமையிலேயே இருக்கின்றது, இந்த பிரபஞ்சம் ஒன்றாகத்தான் இருக்கிறது, அதுவும் கடந்த நிலைமையில் உள்ளது, அதற்குத்தான் 4வது பாதம் துரிய பாதம்னு பெயர் அப்படின்னு சொல்லி அதை அவர் எடுத்துட்டு ஸ்தாபிக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 4 அலாதி சாந்தி பிரகரணம் அப்படின்வாங்க. அலாதி சாந்தி பிரகரணம் அப்படின்னா
இதுல 12 மந்திரங்கள் தான் இருக்கு. ஆனா அந்த 12 மந்திரங்கள்ல எப்படிலாம் நம்ம அத்வைதத்தை பிராக்டிஸ் பண்ண முடியும், அதுல எங்கெங்கெல்லாம் பிரச்சனை ப்ராப்ளம்ஸ் வருது, என்ன சொல்லுங்க அப்டக்கல்ஸ் வருது அப்படின்றத அவர் தெளிவா சொல்றார். ஓகேங்களா? இந்த பிரகரணத்துல சொல்லும்போது இந்த அலாதி சாந்தி பிரகரணத்துல மொத்தம் 100 ஸ்லோகம், 100மே அற்புதமா இருக்கும். இந்த 100த்தையும் பாத்தீங்கன்னா நீங்களே நினைப்பீங்க, இல்ல சுவாமி நான் அத்வைதத்துல தான் இருக்கிறேன், துவைதத்திலே இல்ல விசிஷ்டாத்வைதத்தெல்லாம் தூக்கி அடிஞ்சிடுவார் அவரே. எல்லாம் பிரமத கண்டனங்களும் அந்த இடத்துல வரும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உபக்கிரமம் உபசம்ஹாரம், அதே போல எப்படி இந்த இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னது, அடுத்து இரட்டிப்பு 2 அப்படின்றதே கிடையாது, அதாவது உடம்பு சரீரம் உலகம் அப்படின்ற நிலைமையே கிடையாது, ஒன்னே தான் இருக்குன்னு பிலசாபிக்கலா நியாய யோகாச்சார சாங்கிய பிற மதங்களை எல்லாம் கண்டனம் செய்கிறார். மதம்னா உடனே நீங்க தமிழ் மதத்தை வச்சுக்காதீங்க, சம்ஸ்கிருத மதம்னா பிலாசபின்னு அர்த்தம். பிற பிலாசபிகள் எல்லாத்தையும் தத்துவங்களை எல்லாம் கண்டனம் செய்து தன்னுடைய அத்வைதத்தை அந்த இடத்துல ஸ்தாபிக்கிறார். அதாவது கௌடபாதருடைய காரிக்கையை எடுத்துக்கொண்டு சங்கர பகவத் பாதால் அப்படியே அதை விஸ்தாரமா பாஷ்யம் கொடுத்துருக்கார். நம்ம படிக்க படிக்க பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும், ஆமா அத்வைதம் சத்தியம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு உபநிஷதம் காரிக்கை இந்த இடத்துல. இதை வேற எங்கேயும் நீங்க பாதிக்க முடியாது, ஒன்லி அத்வைதத்தை மட்டும்தான் படிக்க முடியும். அடுத்து இந்த அத்வைதத்தை நாம் உணர்வதால் நமக்கு ஏற்படக்கூடிய ஆத்ம அனுபூதி எத்தனை அப்படின்றத 91 100வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்றார். 1 to 10 உபோத்காதா, அதாவது இன்ட்ரோடக்ஷனா கொடுக்கிறார். 11 to 27 எப்படி இரட்டிப்பு என்பது இல்லை, மீன்ஸ் 2 என்பது இல்லை அப்படின்ற துவந்தங்களை இது பண்றார் பிலசாபிக்கலா. 28 முதல் 54 வரைக்கும் டெக்னிக்கலி இந்த வேதாந்தா அப்படின்றது எவ்வளோ அத்வைதத்தில் இருக்குன்னு ஸ்தாபிக்கிறார். அடுத்து 55 to 90 வரைக்கும் சாதனா, ஒரு சிஷ்யனானவன் இந்த அத்வைதத்தை எப்படி பிராக்டிஸ் பண்ணது, அதுல எத்தனை விதமான தடங்கள்லாம் வரும், லயம் விக்ஷேபம். அந்த சமாதி அடையும் போது, அதாவது சமாதினா நீங்க உடனே பதஞ்சலியில இருக்கிற சமாதியை வச்சுக்காதீங்க, அவன் இறந்துருவான் அப்படின்னா அவர் நல்லா உயிரோடு தான் இருப்பார், டே டு டே அஃபேர்ஸ்லாம் பண்ணிகிட்டே இருப்பார், பேசிட்டு இருப்பார், சாப்பிட்டு இருப்பார், தூங்கிட்டு இருப்பார், எல்லா வேலையும் பண்ணிடுவார். ஆனா அந்த நிலைமையிலையும் அவர் அத்வைதத்தோட இருப்பார் அப்படின்ற நிலைமைய ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த ஸ்லோகம்லாம் சொல்லும்போது. அப்படி இருக்கிற அந்த நிலைமையில சில சில தடங்கல்கள் வரும். அது என்னன்னா லயம் விக்ஷேபம் ரசாஸ்வாதம் அப்படின்லாம் சொல்லுவா. அதை எப்படி கடந்து செல்ல வேண்டும் அப்படின்றத சொல்லி அந்த அத்வைதத்தை பூர்ணமாக நாம் உணரும்போது நமக்கு கிட்டும் ஆனந்தத்தின் நிலை எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப அற்புதமா, ந நிரோதக நச்சோத்பத்தி புத்தே நச்ச சாதக, அந்த இடத்துல நான் சாதகன், நான் வேறு, குரு வேறு, நான் வேறு, உபதேசம் என்பது வேறுன்றதே இருக்காது. ந முமுக்ஷுர் ந பத்த ந முக்தோ இத்தியேஷா பரமார்த்ததகன்னு பரமானந்த பேரின்ப நிலையை அவர் அடைகிறார் அப்படின்றத அந்த இடத்துல காமிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஜகத்தை 3ஆக பிரிக்கின்றார், வேக்கிங், ட்ரீம் அண்ட் ஸ்லீப் ஸ்லேட், டீப் ஸ்லீப் ஸ்லீப் பண்ணுவாங்க. அதையே அவர் என்ன பண்றார், துரியம்னு 4ஆவதாகவும் பிரிச்சு காரிய பிரபஞ்சம் காரண பிரபஞ்சம், யார் இந்த உலகத்தில் இருக்கின்றார்களோ அவர்களையும் சேர்த்து நெகேட் பண்ணி கடைசியில ஆத்மா மட்டுமே உள்ளது அப்படின்றத இந்த இடத்துல சொல்றார். இந்த மாண்டூக்கிய உபனிஷத்துன்றது ரொம்ப ரொம்ப இட் இஸ் நாட், இது நீங்க 12 தான் இருக்கு, அதனால அட்லீஸ்ட் அந்த 12 மந்திரத்தை பைஹார்ட் பண்ணிடுங்கோ. அடுத்து ஒவ்வொரு மந்திரத்தையும் நம்ம ஸ்ரவணம் பண்ணா போதாது, மனனம் பண்ணா போதாது, நிதித்தியாசனம் பண்ணணும். ஏன்னா இந்த 12 மந்திரங்களும் நிதித்தியாசனத்திற்குடைய மந்திரங்கள். இந்த 12 மந்திரங்களையும் ஒவ்வொரு சன்னியாசிமார்களும் நிவர்த்தி மார்க்கத்தில் உள்ள அனைவரும் செய்ய வேண்டும், பிரவருத்தி மார்க்கத்தில் உள்ளவர்களும் செய்யலாம், அதான் செய்யக்கூடாதுன்னு இல்லை, ஆனா குருமுகமாக உபதேசம் பெற்று செய்ய வேண்டும். இதை அப்படியே இந்த ஒவ்வொரு ஸ்லோகமாக சொல்லி நம்ம பின்னாடி வர காலங்களில் பார்க்கலாம். இதுதான் மாண்டூக்கிய உபனிஷத். ஓகேங்களா? ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.